Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகியோருக்கு வழங்கப்படும் ஊதியம் எவ்வளவு என்பது இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த 9 மாதங்களாக விண்வெளியில் சிக்கி தவித்து வரும் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் இன்னும் 2 நாட்களில் பூமிக்கு திரும்ப உள்ளனர். விண்வெளியில் இருவரும் சிக்கவில்லை என்றும் அவர்களின் பணிகளைத்தான் மேற்கொண்டு வருவதாக நாசா விளக்கம் அளித்தது. இந்த நிலையில் நாசாவுடன் கைகோர்த்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் விண்கலம் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர புறப்பட்டது. இந்த நிலையில் விரைவில் பூமி திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகியோரின் சிறப்பு ஊதியம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. 9 மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகியோர் GS-15 மத்திய அரசு ஊழியர்கள். எனவே அவர்களின் ஆண்டு சம்பளம் 1,08 லட்சம் முதல் 1,41 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நாசா விண்வெளி வீரர் KD கோல்மேனின் அளித்த பேட்டியில் நாசா விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளியில் தங்குவதற்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார். மேலும் வீரர்கள் விண்வெளியில் இருந்தால் கூட அவர்கள் பூமியில் வழக்கமாக அலுவலகம் சென்று தங்கள் பணிகளை மேற்கொள்வது போன்றுதான் கருதப்படும். எனவே அவர்கள் வழக்கமான ஊதியத்தையே பெறுகின்றனர் என்றும் விண்வெளி ஆய்வில் தங்குமிடம் மற்றும் உணவை மட்டுமே நாசா கவனித்துக் கொள்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2010 மற்றும் 2011ஆம் ஆண்டு விண்வெளி வீரர் KD கோல்மேனின் விண்வெளியில் 159 நாட்கள் இருந்துள்ளார். அவருக்கு நாளொன்றுக்கு $4 என மொத்தமாக $636 மட்டுமே சிறப்பு ஊதியமாக பெற்றதாக தெரிவித்துள்ளார். அதாவது இந்திய மதிப்பில் 55,173 ரூபாய் மட்டுமே சிறப்பு ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகியோர் விண்வெளியில் 287 நாட்கள் தங்குவதற்கு தலா $1,148, அதாவது இந்திய மதிப்பில் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த தொகை நாம் கேட்பதற்கு பெரிய தொகை போன்று தோன்றினாலும் உண்மையில் $american மதிப்பில் மிக குறைவான தொகைதான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.